இதுவரையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், இதுவரையும் கர்த்தர் நம்மை நடத்தினார், இதுவரை நம்மை அவர்தான் எல்லாவற்றிலும் கிருபை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இதுவரையும் பயமில்லை, கலக்கமில்லை, கவலை இல்லை. இந்த மாதமும் எத்தனையோ தேவைகள் இருந்தாலும், எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கலங்காமல் திகையாமல் என்னை நடத்த போதுமானவர். அப்போ பாடும்போது சத்தம் உயர்த்தி பாடிட்டு நம்ம அப்படியே ஆராதனைக்கு போக போகிறோம். நல்லா கையை தட்டி பாடணும். பாடும்போது உள்ளத்திலேருந்து அந்த பயம் இல்லை, எதிர்காலத்தில் பயம் இல்லை, எதை குறித்தும் பயம் இல்லை, கொரோனாவை குறித்து பயம் இல்லை. நீங்கள் நிறையா பரவுது சொல்லுங்கள். வியாதியை குறித்து பயம் இல்லை, எந்த கஷ்டத்தை குறித்து பயம் இல்லை. காரணம், என் தேவன் என்னுடைய ஆதரவு. ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஆதரவாக இருந்தார்னா பெரிய காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா கை தட்டி பாருங்க பார்ப்போம். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. உள்ளத்திலிருந்து பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ, என்று செல்வம் கைமாறுதே. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர. சொல்ல. கேடகம் நீ, கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை. சொல்லுங்க பாப்போம். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. ஒரு விஷயம் கூட பயமில்லையே, இதை மட்டும் சொல்லுங்க. உள்ளத்தில் ஆண்டவரே எந்த பயம் இல்லை, எந்த கலக்கம் இல்லை. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆதரவா இருக்கிறார். அவர்தான் துணை, அவர்தான் கேடகம். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர. கடைசியா கேடகம், கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை. 2 கரந்தடி. பயமில்லையே 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 பயமில்லையே, ஓ என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. உற்சாகமா பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்ப. நல்ல கையை தட்டி எவ்வளவு நன்றி சொல்லணுமோ அவ்வளவு சொல்லுங்க. ஆண்டவரே, கடந்த 5 மாதங்கள் பயமில்லாமல் நடத்தினவர். போராட்டங்கள் வந்த போதும், பாடுகள் வந்த போதும், கஷ்டங்கள் வந்த போதும், தனிமையின் அனுபவங்கள் வந்த போதும் என்ன கர்த்தர் கைவிடல. இதுவரை கைவிடாதவர், இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். உங்க நன்றி அப்படியே ஆண்டவரே சொல்லுங்க. என் தேவன் பெரியவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க தான் எங்க பாதுகாப்பு. இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்லா ஆராதிக்கணும், நல்லா பாடணும், முடிஞ்ச அளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல சத்தமா. அதுதான் நம்ம தேவனுக்கு செலுத்துகிற ஒரே ஒரு நன்றி. யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் நடத்தினார்ல, எந்த குறைவா 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த தேவன் ஒரு குறைவு இல்லாமல் நடத்தினார்.
ஆண்டவர் இந்த 6வது மாதமும் நீங்கள் சொல்லுங்கள், என் தேவை நிறையா, எதிர்பார்ப்புகள் நிறையா, விண்ணப்பங்கள் நிறையா, தேவைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எனக்கு அதிகமாய் செய்கிறவர். இப்போ அதிகமாய் செய்வார்னா எப்படி பாடணும்னா அவ்வளோ நல்லா பாடணும். கைகளை தட்டி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடப்போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நல்லா கைதறி. நல்லா கைதட்டி உங்களுடைய சமூகத்தில் வந்துக்கிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. ஆமே, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. முழுவலத்தோடு இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. தண்ணீரை எல்லாம் தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தே, மதிலை தாண்டினேன் உம்பல. சொல்ல முடியுமா? தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தே, மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, ஓ உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, ஓ உம்மை உயர்த்திடுவே. சொல்லுங்க, இதுவரை நடத்தினீரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. 5 மாதங்களும் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி. ஒரு விஷயம் கூட, உம் கரம் நீட்டி, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி அப்பா, ஓ எஸ்ஐயா, எஸ்ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. அபிஷேகம் அபிஷேகம் தந்து பரங்களை ஈந்து
பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே. சொல்லுங்க, அபிஷேகம் தந்து, அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி அப்பா, நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி அப்பா, ஆமே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே அதையை தாண்டினே உம்பலத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை மதிலை தாண்டினே உம்பல. தண்ணீரை கடந்தே, தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே. விசுவாசத்தோடு சொல்லுங்க எல்லா. தண்ணீரை தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்தினீரே. எஸ் ஐயா, ஓ மகிமை. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஓ மகிமை. ஆவியானவரே, சபை முழுவதும், சபை முழுவதும் ஒரு நன்றி ஜெபத்தோடு ஆவியாடைய கரம் பலமாய் ஆவியான சொல்லுங்க. ஆவியானவரே, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி, செய்த கிருபைகளுக்காய் நன்றி, உயர்வுகளுக்காய் நன்றி, தயவுகளுக்காய் நன்றி, சுகத்திற்காய் நன்றி, பலத்திற்காய் நன்றி, ஆரோக்கியத்திற்காய் நன்றி, தேவ தயவுக்காய் நன்றி. நன்றி அப்பா. இயேசுயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்து. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு முழு பலத்தோடு, எனக்கு ஆதரவு நீங்க தான், என் பலன் நீங்க தான். ஹந்துரா சந்தரா ரியாந்தரா ரே கந்தலரா. என்னை காத்தீரே, என்னை நடத்தினீரே, என்னை உயர்த்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான முழு பலத்தோடு துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆராதிங்க பாப்போம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. உன்னதரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே. சத்த உயர்த்தி, சத்த உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. முழுபலத்தோடு நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இசையா, நன்றி நன்றி ஐயா, ரட்சகரே, உம்மை உயர்த்திடுவே. முழு பலத்தோடு ஹல்லேலூயா.
எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்லுங்க, சொல்வேன். கரம் உயர்த்தியே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எபினேசர் நீர்தான். கரம் உயர்த்தி, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. இயேசுவே எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி எவ்வளவு பலன் இருக்கோ கரம் உயர்த்தி. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசையா நன்றி. ஓ உம்முடைய மகிமை நிரப்புங்கப்பா, உங்க பிரசன்னம், உங்க தயவு. ஐயா ஹalleluya ஹalleluya. இயேசையா ரட்சகரே, உங்க சத்தத்தோடு ஹalleluya. ரெண்டு கரை உயர்த்தி அப்பாவை நோக்கி, ஆலே என் தேவனே என் இயேசுவே, ஆலே. நீங்க சொல்ல சொல்ல அவர் நாமம் உயர உயர இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதம், இந்த மாதம் முழுவதும் ஒரு சந்தோஷம். அவர் நாமத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ராஜ்யம், உங்க நாமம் உயர்ந்திருக்கட்டும். தேங்க்யூ ஹோலி காட். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 5 மாதங்கள் எங்களை நடத்தி வந்தீர், எங்களை பாதுகாத்தீர், சுகத்தை தந்தீர். எத்தனையோ சூழ்நிலைகளில் நாங்கள் இடறினாலும் எங்கள் பாதங்கள் இடராதபடி நீர் தாங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லப்பட்டபடி எங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் இந்த மாதம் உம்மாலே, உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய சமூகத்தினாலே கடந்து போக, மதிலை தாண்ட, ஜெயிக்க உன்னத பலன், அந்த உன்னத பலன், அந்த ஆவியானுடைய பலன் எங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும். உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி. எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஒரு 2 ஜெப குறிப்பு ஜெபிச்சு வார்த்தைக்கு நிரப்ப போகிறோம். ஒன்று, இந்த கொரோனாவுடைய தொற்று அதிகமாக பரவுது, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மீண்டும் இப்படிப்பட்ட சம்பவங்கள், லாக்டவுன்ஸ்லாம் வராதபடி இந்த தொற்றுக்களை கர்த்தர் மாற்றி போடுங்க, இன்ஃபெக்ஷனை எங்கள் தேசத்தை விட்டு வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். முழு பலத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசம் சமாதானமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும். எங்கள் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த நோய்கள், இந்த தொற்றுக்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஒரு அற்புதத்தை என் தேவன் எங்கள் தேசத்தில், எங்கள் சபை குடும்பங்களில் கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட அஃபெக்ட் ஆகக்கூடாது. இயேசுவினுடைய ரத்தம் முழுவதும் தெளிக்கப்படட்டும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க.
ரெண்டாவது, நம்ம பிள்ளைகள் கல்வி ஆண்டுக்குள்ள அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதனால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நல்ல நண்பர்கள், நல்ல டீச்சர்கள், நல்ல எஜுகேஷன், நல்ல ஞானம் எல்லாவற்றையும் கர்த்தர் தர வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, எல்லாரும் கரை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கல்வி ஆண்டில் எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிறாங்கப்பா. இந்த கல்வி ஆண்டில் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல பாதுகாப்பு, நல்ல பராமரிப்பு, நல்ல நண்பர்கள், நல்ல டீச்சர்கள், நல்ல எஜுகேஷன் எல்லாம் அமைவதாக. நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் பரிபூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா. எங்கள் பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவு நல்ல மதிப்பெண்கள் பெற கர்த்தர் ஞானத்தை தருவீராக. ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் உங்கள் பிரசன்னம் பாதுகாக்கட்டும். உங்கள் சமூகம் முன்பதாக செல்லட்டும். விசேஷ பாதுகாவலை எங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தர் வைப்பீராக. சொல்லுங்கள், எந்த தீய குணங்களும் எந்த கெட்ட சுவாபங்களும் எங்கள் பிள்ளைகளை பிடிக்கவே கூடாது. எல்லா நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நண்பர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவாராக. நல்ல ஆசிரியர்மார்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவாராக. எந்த உலக பழக்கங்களோ, உலகத்துடைய சிற்றின்பங்களோ, உலகத்துடைய காரியங்களோ எங்கள் பிள்ளைகளை பார்க்காதபடி, தாக்காதபடி கர்த்தர் வேலி எடுத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்கள் மேலும், எல்லா சிறு பிள்ளைகள் மேலும், எல்லா காலேஜ் போகிற பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கல்வாரியத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஆளுகை, உங்கள் பிரசன்னம் உண்டாகட்டும். நீர் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சொல்லுங்க, இதுவரை என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. இதுவரை என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு இந்நாள் வரை அல்லது இதுவரை. இந்நாள் வரை 5 மாதங்களை கர்த்தர் கடக்க செய்தார். 6வது மாதத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, இந்நாள் வரை ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு அதாவது என் குடும்பம் எம்மாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பொதுவாக இந்த உலகம் நாட்களையும் காலங்களையும் எப்படி கடத்தி கொண்டு போகிறது அப்படின்னா, இன்னைக்கு லைஃப் ஓடுனா போதும், இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆனா போதும், இன்னைக்கு ஒரு நாள் நான் இதை கடத்தினா போதும், சரி இன்னைக்கு தாண்டிட்டோம், இன்னைக்கு முடிஞ்சிச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளை மட்டும் வருகிற பிரச்சனை, போராட்டங்கள் இவைகளை பார்த்துட்டு அடுத்தடுத்து மனிதன் கடந்து போய்கிட்டே இருக்கிறான். இதுதான் உலகத்துடைய மனுஷர்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாம் அப்படிதான் தினசரி ஒரு பாதையாகவே இருக்குது. இன்னைக்கு என்ன பிரச்சனைப்பா, ஐயோ இன்னைக்கு நான் வீட்டுக்கு போனால் என்ன பிரச்சனையை சந்திக்கணும், இன்னைக்கு நான் நாளைக்கு காலையில் எழும்புனா என்ன பிரச்சனை சந்திக்கணும், அன்றன்று வருகிற பிரச்சனைகள் ஒரு தினசரி பாதைகளாக, தினசரி ஒரு நாட்களாக கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறது உலக மனுஷன். ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்கிற மனிதர்களாகிய தாவீது எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரே இதுவரைக்கும் அங்க பாருங்க, என்னை நீ கொண்டு வந்ததற்கு, நானா வந்தேன்னு சொல்லல, நல்லா கவனிச்சு பாருங்க, 5 மாசம்
நம்மளையே அறியாம நமக்குள்ள ஒரு கனம் வந்துடும். நம்மளையே நம்ம கனப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவம். 5 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால நான் ஆஸ்தியை சேர்த்தேன். 5 மாசத்துல நான் கஷ்டப்பட்டு நான் செயல்பட்டதுனால நான் இவ்வளவு சம்பாதித்து வச்சிருக்கிறேன். 5 மாசத்துல நான் கஷ்டப்பட்டதுனால தான் நான் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா, இவ்வளவு ப்ரமோஷனா, இவ்வளவு மேன்மையா, இவ்வளவு உயர்வா, இவ்வளவு காரியங்களை நான் கொண்டு வந்ததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்றோம்னா அந்த இடத்துல பெருமை வந்துடும், அந்த இடத்துல கனம் வந்துடும். ஆனா இது உலக மனுஷன் சொல்லுவான், நான் கஷ்டப்பட்டேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் முயற்சி செய்தேன், நான் நெடுநாட்களாக உழைச்சேன், அதுக்கெல்லாம் பலனாதான் இந்த 5 மாசத்துல நான் ப்ரமோஷனை பெற்றேன், உயர்வை பெற்றேன், எல்லாம் பெற்றேன். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இங்க தாவீது என்ன சொல்றாரு பாருங்களேன், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு அப்படின்னா நான் நடந்து வரல, கர்த்தாவே நீர் என்னை கொண்டு வந்தீர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இங்க இருக்க நீங்க இந்த மாதத்துல முதல் நாள்ல நீங்க சொல்லணும், நான் நடந்து வரல, என் கர்த்தர் இந்த 6வது மாதத்தை காணும்படி அவர் என்னை கொண்டு வந்தார். என்ன சொல்ல போனா அழகா சொல்லணும்னா என்ன அவர் கொண்டு வரதை விட என்ன அவர் சுமந்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நடத்தி வந்த விதத்தை பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அற்புத செய்ததை பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கூட வந்ததை பார்த்தாங்க. ஆனா மோசே மட்டும்தான் சொல்றாரு, நம்மை அவர் சுமந்து கொண்டு வந்தார். இந்த 6 மாதத்துல நீ வந்திருக்கீங்க, 5 மாசம் முடிஞ்சு இந்த 6வது மாதத்துல நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த 5 மாதங்களை நான் நடந்து வரல, நான் உட்கார்ந்து வரல, நான் முயற்சியில வரல, என் ஞானத்துல வரல, என் பலத்தில் வரல, என் ஆஸ்தியில வரல, எனக்கு இருக்க உழைப்புல வரல, என் தேவனே என்னை கொண்டு வந்தார். சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க மோசஸ் ராசையர் பாட்டு கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுல ஒரு நல்ல பாடல், என்ன பாடல் அப்படின்னா, என்னை நடத்தி வந்தீங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மெருடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நீங்கள் நடக்க முடியலை அப்படி சொல்லி பாடுவார். ஆனால் இந்த பாடலை நம்ம இப்படி பாடணும், ஆண்டவரே நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் தான், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் தான், ஆனால் நீங்கள் என்னை சுமந்து வந்தீங்க, என்னை நடத்தி வந்தீங்கன்றதை விட என்னை சுமந்து வந்தீங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், இந்நாள் வரை. எனக்கு அந்த வாசித்த அந்த வசனத்தில் எனக்கு பிடிச்சது, இதுவரைக்கும் கர்த்தாவே நான் எம்மாத்திரம் நான் ஜெபிச்சேன், அப்படின்னா நான் ஜெபிச்சிட்டேன். யோசிச்சு பாருங்க, அப்படியே நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துட்டோம். 5 மாதங்கள் பாதுகாத்தார்ல, 5 மாதங்களை கூட வந்தார்ல, 5 மாதங்கள் தயவாக கொடுத்தார்ல, 5 மாதங்கள் எந்த தீங்கும் பலவீனமும் வராமல் நடத்தி கொண்டு போனார்ல. அதுக்கெல்லாம் யோசித்து பாருங்களேன். எப்பயோ ஏதோ சத்துரு பல கண்ணியை வச்சு அந்த கண்ணியெல்லாம் தப்பித்து இன்னைக்கு வந்து சுகமாக உட்கார்ந்துருக்க பண்ணார்ல. நீங்கள் சொல்லணும், நான் எம்மாத்திரம் ஆண்டவர், நான் எம்மாத்திரம். இப்போ நான் கரை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா, நான் எம்மாத்திரம் ஆண்டவர் சொல்லுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். சுமந்து வந்தீங்க, சுமந்து வந்தீங்க இயேசுவே, சுமந்து வந்தீங்க, சுமந்து வந்தீங்க இயேசுவே, சுமந்து வந்தீங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. சொல்ல முடியுமா? சுமந்து வந்தீங்க இயேசுவே, சுமந்து வந்தீங்க, மாதமெல்லாம் சுமந்து வந்தீங்க இயேசுவே, சுமந்து வந்தீங்க. என்னை தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள்
முட்கள் சொல்லுங்க, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. ஆமென், நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. என்ன தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நம்மளை சுமந்து வந்தார். அதான் இங்க சங்கீதக்கார இந்த வாசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை மட்டும் என்ன ரொம்ப கவர்ந்து இழுத்துச்சு. அந்த வார்த்தை மட்டும் இதுவரை இதுவரை, இதை எப்ப வேணாலும் சொல்லி பாருங்க, அடுத்த மாசம் போய் சொல்லி பாருங்க இதுவரை, அடுத்த வருஷம் போய் சொல்லுங்க இதுவரை, அந்த வாழ்க்கை முழுசு மரணிக்க போகிற சமயத்துல கூட சொல்லுங்க இதுவரை என்னை கத்த நடத்தி வந்தார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என் மனசுக்குள்ள, ஆமா அவர்தான் என்னை சுமந்தார், அவர்தான் என்னை நடத்தினார். அப்போது தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்துல வந்து சொல்றான், கர்த்தராகி ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஒரு ஜெபமா சொல்லணும், ஆண்டவரே, இந்த ஆண்டவரே தேவரீர் என்னை இந்த 5 மாதத்தை தாண்டி 6வது மாதம் இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் என் வீடு எம்மாத்திரம், என்கிட்ட அந்த அளவு ஒரு ஒரிஜினாலிட்டி எல்லாம் இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற அளவு நான் ஜெபித்தேனா எனக்கு தெரியாது, நீங்க எதிர்பார்த்த அளவு நான் வாழ்ந்தேனான்னு எனக்கு தெரியாது, நீங்க எதிர்பார்த்த அளவு நான் எப்படி இருந்தேன்றது தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் நான் கண்டிப்பா இல்லை. என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல பரிசுத்த குலைச்சல், ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ஏதோ ஒரு இடத்துல உம்மை வருத்தப்படுத்தின காரியம், இதெல்லாம் இருந்தாலும் ஆனா வேதம் சொல்லுது இந்நாள் வரையும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு செய்தி தான், இந்நாள் வரை. அப்ப இந்நாள் வரை என் தேவன் எப்படி நடத்தி வந்தார் அதை மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோசேப்பை ஆசீர்வதித்து பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் வரைக்கும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். நல்லா கவனிங்களேன், இந்நாள் வரைக்கும். வேற சொன்னா பிறந்தது முதல். எங்க ஆபிரகாம் சொல்லல, எங்க ஈசாக்கு சொல்லல, இங்க வேதம் தெளிவா சொல்லுது ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவன் தான். ஆனா எனக்கு எப்படி இருந்தார்னா யாக்கோபு சொல்றான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முதல் கருத்து, இந்நாள் வரைக்கும் நம்முடைய தேவன் நம்மை ஆதரித்து வந்தார். ஆமென். நல்லா கவனிங்க, ஆதரித்து வந்தார். நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் முன்னாடி ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோபு முதல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார். என்ன ஜெபம் தெரியுங்களா? அங்க வாசிங்க பாப்போம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. போது யாக்கோபு சொல்றான், என்னோடு இருந்து நான் போற இந்த வழி. இன்னைக்கு எங்க போறேன்? என் மாமன் வீட்டுக்கு நான் போறேன். என் மாமன் வீட்டுக்கு நான் போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம என்னை காப்பாத்தி, எந்த அழிவும் வராம என்னை காப்பாத்தி, எனக்கு ஆகாரத்தை கொடுத்து, எனக்கு வஸ்திரத்தை கொடுத்து, அப்படின்னா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் போதும், என் மாமா வீட்டுக்கு போகிற வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் லாபான் பார்த்துக்குவாரு. அந்த லாபான்றக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வெள்ளை மனசுன்னு அர்த்தம். ஒரு வெள்ளை மனதுடையவன் அப்படின்னு லாபானுடைய பேருக்கு அர்த்தம். யோசித்து பாருங்க. அவன் நினைச்சுக்கிட்டான், என் மாமா அவர் என்ன ஆதரிப்பாரு, என் மாமா வெள்ளை மனசு, அவரை போல ஒரு மனசு இந்த உலகத்துல யாருக்கு இல்ல. நீங்க ஆண்டவரே, நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? எனக்கு நான் போற இந்த வழியில எனக்கு இப்ப போன்னு பாருங்க, இப்ப போய் சேர்ற வரைக்கும் நீங்க கூட இருந்தா போதும்.
இப்போ போய் சேர்ற வரைக்கும் நீங்க காப்பாற்றினா போதும். இப்போ போய் சேர்ற வரைக்கும் நீங்க உணவு கொடுத்தா போதும். இப்போ போய் சேர்ற வரைக்கும் நீங்க எனக்கு ஆகாரத்தை வஸ்திரத்தை கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் யாக்கோபு, அதுக்கப்புறம் வெள்ள மனசுடைய என் மாமா அவர் லாபான்னு பார்த்துக்குவார். இவன் எண்ணம் அப்படிதான். இங்க நிறைய பேருடைய எண்ணம் எப்படின்னா, ஆண்டவரே இந்த ஃபீஸ் கட்ட முடிஞ்சா மட்டும் போதும், எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு ஒரு ப்ரமோஷனை ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு இந்த இடத்துல இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு வண்டி வாகனத்தை வாங்கி கொடுத்தா மட்டும் போதும், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனையை நீங்கனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நாமளும் ஜெபிச்சோம். இங்க யாக்கோபும் அப்படிதான் ஜெபிச்சாரு. என்ன ஜெபிச்சாரு? போதும் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க வந்தா போதும், இந்நாள் வரைக்கும் இல்லை, அது வரைக்கும், நான் போற வழி வரைக்கும், நான் போற பாதை வரைக்கும், இந்த மாசமா ஐயோ இதெல்லாம் தேவை இருக்கு, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு, இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தா எனக்கு போதும். அவன் தான் சொல்றான். ஆனா கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆண்டவர் கொண்டு போய் லாபான் வீட்டில் விட்டதுக்கு அப்புறம் வெள்ள மனசுக்காரனாவா இருந்தான். 10 முறை சம்பளத்தை மாத்தினான். பயங்கரமா யாக்கோபே ஒரு எத்தன், அவனுக்கும் எத்தனை இருந்தான். அவன் யார ஆதரவா இருப்பாங்க, யார் எனக்கு பெரிய துணையா இருப்பாங்க, யார் வரைக்கும் நான் போனா போதும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, ஒரு ஆதரவா நிற்பான் அப்படின்னு நினைச்சிட்டு போனானோ, அந்த மனுஷன் ஆதரவா இல்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு இது கிடைச்சா போதும், இது கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அதெல்லாம் ஆதரவு அல்ல. சரியா? அதெல்லாம் ஒன்று இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிற கர்த்தர் மேல் பட்டுதலாக இருப்பது நலம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எனக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இவர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இவரோட பழக்கம் இருந்தா போதும். யார் சொன்னா? எந்த மனிதனும் நமக்கு ஆதரவை கடைசி வரை கொடுக்க முடியாது. ஆரம்பத்தில் யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போனோன்னே அந்த லாபான் யாக்கோபை வரவேற்றதும், யாக்கோபு லாபானை கூப்பிட்டு வச்சு உயர்த்தினதும், லாபானை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனை சந்தோஷப்படுத்தினதும், அவனுக்கு எல்லாம் பிரியமானதெல்லாம் செஞ்சதெல்லாம் ஒரு காலம், ஒரு சர்டன் பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாக்கோபு நினைச்சுக்கலாம். பார்த்தீங்களா ஆண்டவரே, நீங்க அது வரைக்கும் தான், நீங்க கொடுத்த ப்ரமோஷனை வச்சுதான் நான் வேலை வந்திருக்கிறேன், நீங்க கொடுத்த இந்த வீடு போதும் சொன்னல, போதும், இதுக்கப்புறம் இந்த வீடு தான் எனக்கு வாழ்க்கை முழுசு ஆதரவு, இந்த வேலை தான் எனக்கு வாழ்க்கை முழுசு ஆதரவு, இந்த ஊழியம் தான் என் வாழ்க்கை முழுசு ஆதரவு, இந்த இடம் தான் எனக்கு வாழ்க்கை முழுசு ஆதரவு அப்படின்னு எதை நம்ம ஆதரவா, எதை நம்ம நேசமா, எதை நம்ம உயர்வா வச்சிருக்கிறோமோ அந்த ஆதரவை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அப்புறம் தான் யாக்கோபுக்கு புரியுது, ஐயோ இவனை நம்பி வந்தேன், வெள்ள மனசுக்காரன், நல்லவன் நம்பி வந்தேன், ஆனா என்னை ஏமாத்திட்டான். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, எனக்கு பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரிக்கிற தேவன் என் தேவன் மட்டும்தான். அதை புரிஞ்ச யாக்கோபு தான் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க தான் என் ஆதரவு, நீங்க தான் என் ஆதரவு. இப்ப தெரியுது, மகனெல்லாம் கூப்பிடுறான், பிள்ளைகள்லாம் கூப்பிடுறான், அவன் முன்னாடி சொல்றான், பேர பிள்ளைகளை வச்சு சொல்றான், உனக்கு தெரியுமா நான் இப்படி இதெல்லாம் ஆதரவா கொண்டு போனேன், இதை வச்சு நான் ஜெயிச்சிடலான்னு பார்த்தேன், இதை வச்சு மேம்பட்டுலான்னு பார்த்தேன், 2 பரிவாரங்களோட போனேன், அப்பயும் ஏசா வந்தா, நான் நினைச்சேன் 2 பரிவாரங்கள் இருக்கிறதுனால ஏசாவை நான் ஜெயிச்சிடலான்னு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எந்த கம்பெனியும், எந்த பணமும், எந்த ஆஸ்தியும், எந்த உறவும், எந்த ஐக்கியமும் தராத ஆதரவை என் தேவனால மட்டும்தான் தர முடியும். என் தேவனால மட்டும்தான் தர முடியும். யாக்கோபை கூப்பிட்டு வச்சு சொல்றான், தெரியுமா உனக்கு ஆதரவு கடைசி வரை யார் தெரியுமா? அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். அதான் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீதம் முழுசும் தாவீதுக்கு ஆண்டவர் செய்த 30 நன்மைகள், 30 பெரிய காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கும்.
ஆனா அதுல ஒண்ணு என்னன்னா 18ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க வேதத்துல வாசித்து பாருங்க. எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், என் ஆபத்து நாள்ல எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தாரு. எனக்கு ஆபத்து நாள்ல வந்தாங்க. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு படம் இருந்துச்சு, எனக்கு உறவு இருந்துச்சு, எனக்கு நண்பன் இருந்தார்கள், நான் தான் ராஜா, நான் தான் சொன்ன சட்டம், நான் தான் எல்லாமே எல்லாமே நான் தான் அப்படின்னு இருந்துட்டு இருந்தேன். ஆனா ஒரிஜினல் என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனா கடைசியில நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஆபத்து நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, போராட்ட நேரத்துல, கஷ்டத்து நேரத்துல ஆதரவா இருப்பேன் சொன்னவெல்லாம் விலகி போயிட்டான். ஆனா என் தேவன் எனக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க சொல்லணும், இந்த 6வது மாசத்துல வந்திருக்க நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும் தெரியுமா, ஆண்டவரே நீங்க தான் என் ஆதரவு. எது வரைக்கும்? நான் பிறந்ததிலிருந்து இந்நாள் வரை, நம்முடைய மரணத்தின் காலத்தில் வரும் வரை. அங்க யாக்கோபுடைய கடைசி காலம் வரும் வரை சொல்றாரு, எப்பா இந்நாள் வரையும் என் மாமா என்ன காப்பாத்தல, என் அப்பா என்ன காப்பாத்தல, என் உறவு என்ன காப்பாத்தல, எனக்கு ஆதரவாய் இருந்தது யார் தெரியுமா, என் தேவன். பிறந்த நாள் முதல் எனக்கு ஆதரவாய் இருந்தார். பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்தீரே, பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்தீரே, தகப்பனினும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, ஆமென். தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. சொல்லலாமா? மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே. சொல்லுங்க பாப்போம். தகப்பனிலும் மேலா தனி பாசம் வை. கரம் உயர்த்தி சொல்லுங்க. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர்தான். நீங்க நினைக்கிறீங்க வேற ஆள் எனக்கு ஆதரவுன்னு, இந்த ஸ்டேஜ்ல இருந்து தைரியமா சொல்ல முடியும். நோபடி, ஒருத்தர் கூட நீங்க சொல்லலாம் எனக்கு ஆதரவுன்னு. பிள்ளைகள் இருக்கலாம், பந்தங்கள் இருக்கலாம், அடுத்தது உறவுகள் இருக்கலாம், நண்பர் கூட்டம் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், செல்வ செழிப்புகள் இருக்கலாம், நல்ல கம்பெனி இருக்கலாம், ப்ரமோஷன் சீட் கிடைக்கலாம், எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா உங்க மனசுல ஒன்று இருக்கணும், என்ன தெரியுமா, இது எல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போயிடும். ஆனா என்னுடைய நிரந்தரமான ஆதரவு என் தேவன் மாத்திரம்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கருத்தை நான் சொல்றேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ரெபெக்காள், வாசிங்க பிரதர். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்ட போது அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து, உன் ஏசா வந்து உன்னை கொல்ல போடாம்பா, அதனால என்ன செய்யறேன்னா தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான்,
ஆகையால் என் மகனே, ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு, நான் சொல்றதை கேளு, எழுந்து புறப்பட்டு, எழுந்து புறப்படு, ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடி போய், லாபானு கிட்ட போயிரு. உன் சகோதரனுடைய கோபம் தனிய மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. சில நாள் இருப்பா, கோபம் தனியட்டும், உன் அண்ணன் கோபம் தனியட்டும், சில நாள் நீ லாபான் வீட்டுல தங்கிரு, லாபான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துரு, உனக்கு அது சேஃப். ஆனா நான் என்ன தெரியுமா செய்வேன்? அடுத்த வார்த்தை, உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின், நல்ல கவனிங்க, நீ அதுக்கு செய்ததை மறந்த பின்பு நான் ஆள் அனுப்பி அவனிடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். ஏங்க நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. யாக்கோபு இந்த வார்த்தையை ரொம்ப நம்பியிருப்பான். அம்மா என் ஆதரவு, அப்பா எனக்கு ஆதரவா இல்லாட்டியும் என் அம்மா எனக்கு ஆதரவு. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, உன் சகோதரன் உன் மேல கோபமா இருக்கிறான், அந்த கோபத்தினால உன்னை கொன்னுடுவான். நீ என்ன செய்யணும்? லாபான் வீட்டுல போய் உட்கார்ந்துக்க, சில காலம் அங்கேயே இரு. உனக்கு ஒரு பிரச்சனை முடியும் போது, உன் சகோதரன் கோபம் தணியும் போது நீ என்ன தெரியுமா செய்யலாம்? நான் ஆளை அனுப்புவேன், நான் ஆளை அனுப்பி உன்னை நான் கூப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவன் யாக்கோபு போய் லாபான் வீட்டில் தங்கியிருக்கும் போது 1 மாதம் போயிருக்கும். எட்டி வாசலை பார்த்துருப்பான், இன்னும் அம்மா கிட்ட இருந்து ஆள் வரலையே, இன்னும் அம்மா வரலையே. 6 மாசம் போச்சு, ஒரு வார்த்தை வரலையே. பைபிள்ல எங்கேயுமே சொல்லப்படலை. அதுக்கப்புறம் ரெபெக்காளையும் ஈசாக்கையும் யாக்கோபு சந்தித்ததா வேதத்துல எங்கேயும் சொல்லப்படலை. இறந்தது கூட சொல்லப்படலை, எதுவுமே சொல்லப்படலை. ஏங்க நான் நினைக்கிறேன், யாக்கோபு ஒவ்வொரு வருஷமா பார்த்திருப்பான், இப்பயாவது என் அப்பா என்ன கூப்பிடுவாரு, இப்பயாவது என் அம்மா என்ன கூப்பிடுவாங்க, இப்பயாவது இவங்க என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொந்த தகப்பன் தான், சொந்த தாய் தான், சொந்தம் தான். ஆனா யாக்கோபை எதிர்பார்த்து அவன் அப்படியே கண்ணெல்லாம் மூத்து போயிருக்கும். ஐயோ, இனி வர வாய்ப்பு இல்லை போல இருக்கு. இத்தனை வருஷம் ஆச்சு, 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 18 வருஷம், 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் ஆயும் இன்னும் அவங்க வரல. ஆனா ஒரே வழி, அப்பதான் சொல்றான், உனக்கு தெரியுமா யோசேப்பு, உங்க தாத்தா உங்க பாட்டி எல்லாம் எனக்கு ஆதரவா இருப்பேன்னு சொன்னாங்க. நீ போ, நீ தங்கு, நான் உன்னை கூப்பிட்டுக்குவேன்னு சொன்னாங்க. ஆனா என்னை கூப்பிடல யோசேப்பு, உன் தாத்தா பாட்டி எல்லாம் கூப்பிடல. அந்த பேர பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கலாம். உனக்கு தெரியுமா யோசேப்பு பிள்ளைகள்கிட்ட, உங்க பிள்ளைங்களா நீ நம்பாதீங்க, உங்க அப்பாவை நம்பாத, எல்லாத்தையும் நம்பாத, என்ன நம்பாத, கொள்ளு தாத்தா நம்பாத. ஏன் நம்பாத தெரியுமா? இவங்க எல்லாம் ஆதரவுன்னு சொல்லலாம், ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலகட்டங்களிலும், எல்லா நேரத்திலும் இவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் வாழ்க்கையில நீ பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் உன்னை ஆதரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அப்ப தகப்பன் விட்டுட்டாரு, எங்க தகப்பன் விட்டுட்டாங்க, தாயை விட்டுட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆனா என் வேதம் சொல்லுது, பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை, நீங்க சொல்ல முடியுமா? நான் கர்ப்பத்தில் இருந்ததில்ல, இப்ப வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர் என் தேவன் மாத்திரம்தான். என்னைக்கோ நான் அழிஞ்சு போயிருப்பேன், என்னைக்கோ என் வாழ்க்கையை நான் போயிருக்கோம். ஆனால் என் வாழ்க்கையை கர்த்தர் இன்ன வரைக்கும் காப்பாற்றி எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு இடம், எனக்கு ஒரு ஸ்தானம், எனக்கு ஒரு கிருபை, எனக்கு ஒரு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து என்னை இதுவரைக்கும் வச்சதுக்கு காரணம் தெரியுமா? அவர் ஒருத்தர் தான் என்னை ஆதரித்து வந்திருக்கிறார், அவர் ஒருத்தர் தான் என்னை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. உணர்ந்து பாடுங்க. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி, உள்ளத்தில் சொல்லுங்க, அழித்த வேளையிலும் என்னை கீழே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே, வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே,
உம் வேலைக்காகவே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தி. சொல்லுங்க, பிறந்த நாள் முதலால் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தே. சொல்ல முடியுமா? பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் உள்ளத்திலிருந்து பாடுகிறேன். நீங்க தான் ஆதரவு, நீங்க தான் பாதுகாப்பு, தனி பாசம் வைத்தே. கரம் உயர்த்தி சொல்லுங்க, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. கரம் உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் என் ஆதரவு, நீங்க தான் என் ஆதரவு. இந்நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நீங்க தான் என்னை காத்து என்னை சுமந்து நடந்து வந்தீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 2 உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்நாள் வரைக்கும், அங்க வசனம், உயிரோடு இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தரை பற்றி கொண்டீங்க. நீங்க எல்லாரும் கர்த்தரை பற்றி கொண்டதுனால இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கு. ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோமா? இப்போ நான் கேட்குறேன் ஒரு கொஸ்டின், நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? என்னைக்கா அந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோமா? நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? இன்னும் குறை பேசுறதுக்கா? இன்னும் அடுத்தவனை போட்டு கொடுக்கறதுக்கா? இன்னும் சொத்து சேர்க்கறதுக்கா? நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? இன்னும் அட்டூழியம் பண்ணுறதுக்கா? இன்னும் நல்ல சபையில் படுத்து குருன்னு தூங்குறதுக்கா? லேட்டாக வர்றதுக்கா? இல்லை இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? என்னைக்கா அந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் இன்றைக்கி கேளுங்க, உங்கள் கண்ணாடியை பார்த்து இந்த வார்த்தையை கேளுங்க. நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? நான் உயிரோடு இருக்க ஒரு ரீசன் இருக்கணும்ல, ஒரு காரணம் இருக்கணும்ல. சங்கீதம் 104:33. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவேன். அவ்வளவுதான். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீதை போய் ஏன்பா தாவீது உயிரோடு இருக்கிற அப்படின்னு கேளுங்களேன். அவன் சொல்லுவான், நான் உயிரோடு இருக்க மட்டும் நான் கர்த்தரை துதிக்கணும், அதுக்கு தான் நான் உயிர் வாழ்றேன். எவ்வளோ தரிசன பார்வை பாருங்க. ஆதியாகமம் 32:30 போய் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்ப தேவனோடு உறவாடணும், அவ்வளவுதான். யாக்கோபு, நீ ஏன் உயிர் வாழ்ற? நான் தேவனோடு உறவாடணும், பெனியேல். நீங்க போய் அடுத்து ஆதியாகமம் 45:7 வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவனை என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அவ்வளவுதான். ஏன் யோசேப்பு உயிரோடு இருக்கிற? குழியில போட்டும் போதே சாக வேண்டியதானே? ஏன் யோசேப்பு நீ இங்க நிக்கிற? ஜெயில போடும் போதே சாக வேண்டியதானே? ஏன்பா சாகல? அவனை ஏன் தப்பு வச்சாரு அப்படின்னா, அவன் சொல்றான், என்ன குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்கு, என்ன குறித்த தேவனுடைய ஒரு பெரிய விசேஷ திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்துக்காக கர்த்தர் என்ன உயிரோடு வச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. நான் இந்நாள் வரைக்கும் என்ன உயிரோடு கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, உங்களுக்கு தெரியுமா, உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு இருக்கு.
உங்களை குறித்த ஒரு பெரிய நோக்கம் என் ஆண்டவருக்கு இருக்கு. இன்னும் வாசிச்சு பாருங்களேன், இன்னும் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். சொல்றாரு, ஏன் யோசேப்பு உயிரோடு இருக்கிற, என்னை குறிச்சு பெரிய ஒரு தரிசனம் இருக்குப்பா, என்னை குறிச்ச ஒரு பெரிய தரிசனம் ஆண்டவருக்கு இருக்குது. அதனால தான் குழியில தூக்கி போட்டாலும், எத்தனை 260 அடி குழியில போய் விழுந்தாலும் அவன் 30-40 செத்துருவான். ஆனா இவ்வளவு அடி குழியில விழுந்தாலும் என்னை உயிரோடு எழுப்புனதுக்கு காரணம், எனக்கு என் மேல தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க சொல்லணும், 6வது மாதத்துல ஆண்டவரை இந்நாள் வரையும் கத்தரனை உயிரோடு வைத்ததுக்கு காரணம், அவரை நான் பற்றி கொண்டேன், அவரை நான் பிடிச்சுக்கிட்டேன். அதனால இந்நாள் வரைக்கும் கத்தரனை உயிரோடு வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க, ஏன் உயிரோடு இருக்கணும்? என்னைக்கா அந்த கேள்வி நம்ம கேட்டுருப்போம். கேளுங்களேன், இந்த கேள்வியை கேட்டு நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு யாராவது உங்களை பக்கத்தில் சொல்லுங்க, நான் கத்தரை துதிப்பதற்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை என்னை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவரை துதிக்கிறதுக்காக. அல்லேலூயா. ரெண்டாவது, என்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருந்தா எனக்கு உயிரோடு இருக்கிறேன். என்னை குறித்த ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறதுனால நான் உயிரோடு நிறைய இருக்க உயிரோடு இருக்கிறேன். நம்மளை குறித்த ஒரு பெரிய பார்வை என் தேவனுக்கு உண்டு. அதனால தான் அவரை பற்றி கொண்டதுனால, அவரை பிடிச்சுக்கிட்டதுனால இன்னைக்கு சொல்லுங்க, இந்நாள் வரைக்கும் கத்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்நாள் வரை, இந்நாள் வரை, அதான் செய்தி தலைப்பு, இந்நாள் வரை. தாவீது சொல்றாரு, யானும் என் வீடும் என்னை இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீங்களே, நான் நடந்து வரல, என்னை கொண்டு வந்தீங்கப்பா. என்னை நீங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நல்லா கவனிங்க, நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். மோசையை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. அதனால தான் மோசையை உயிரோடு வச்சார். நல்லா கவனிங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தையா இருந்த மோசே பால் மறக்க பண்ணினான். யோசிச்சு பாருங்களேன், 1.5 வருஷம் 2 வருஷம் அவன் பால் மறக்க பண்ணுறதுக்கு. ஆனால் 3 மாதத்துக்கு மேலே குழந்தைய வைக்க முடியல. நாணர் பெட்டியில் வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த நதியில் தள்ளி விடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன், சரியா? நல்லா கவனிங்க. அந்த நதியில் இப்படிலாம் யோசிக்கணும். நதியில் தள்ளி விட்ட போது குழந்தை அழுகலை. நதியில் தள்ளி விட்ட போது மூடி இருந்துச்சு பெட்டி, குழந்தை அழுகலை. குழந்தை அப்ப மட்டும் அழுது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே நதியில போயிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் போட்டிருப்பான். ஏன்னா அங்க கட்டளை என்னன்னா, ஆம்பளை குழந்தை உயிரோடு இருக்க கூடாது. குழந்தை மட்டும் நதியில ஆந்தி வேளை ஒரு சின்ன அழுக, ஒரு சின்ன சப்தம் மோசே மட்டும் எழுப்பியிருந்தா அந்த இடத்துலயே மோசேக்கு மாற்று முடிஞ்சிருக்கும். ஆனா என் தேவன் அழுகாம கொண்டு போறாரு. அது மேட்டர் இல்ல. கரெக்டா பார்வோன் குமாரத்தி கிட்ட போன உடனே மோசைய கத்தர் அள வச்சாரு. என் தேவன் ஒருத்தரை நடத்துறாருன்னா, இந்நாள் வரைக்கும் என்னை உயிரோடு காத்தார்னா நமக்கு தெரியாதுங்க. நான் கண்ணீர் விட்ட போதும் அவருக்கு தெரியும். நான் எப்போ எங்கே நிற்கணும், எப்போ என்ன செய்யணும், எல்லாமும் என் தேவனுக்கு தெரியும். பிகாஸ் இந்நாள் வரைக்கும் என்னை உயிரோடு காத்து கொண்டு வருகிறான். யோசித்து பாருங்க, மோசே மட்டும் கொஞ்சம் அழுது இருந்தா, கொஞ்சம் ஏங்க நினைக்கிறேன் உருண்டு இருந்தா, கொஞ்சம் பிறண்டு இருந்தா, குழந்தைங்க அது தெரியாது. 3 மாச குழந்தை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? கத்திருந்தா, பாலுக்கு கேட்டிருந்தா, அல்லது குழந்தை பிறண்டு இருந்தா, நதியில கவுந்திருந்தா, என் தேவன் அழவே வைக்கல மோசே. அது வரைக்கும் அமைதியா வந்தது. ஆனா பார்வோன் குமாரத்தி கிட்ட வந்த உடனே கிள்ளி அப்படி தூக்கி ஆட்டுற நர்சுங்களை ஆட்டுறது போல எவ்வளவு அழகா அந்த பிள்ளையின் அழுகையை கேட்டு அந்த பார்வோனுடைய குமாரத்துடைய மனம் இழக வேண்டும் என்பதற்காக அதுவரை அமைதிப்படுத்தி வந்து சரியான நேரத்தில் அந்த குழந்தைய அழ வச்சு அதை கொண்டு வந்து நிற்க வச்சு, காரணம் என்ன தெரியுமா? இந்நாள் வரைக்கும் என்னை காப்பாற்றுவதற்காகவே கர்த்தர் செய்து கொண்டே வருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் நிறையா இருக்கு.
நிறைய இருக்கு. யோசித்து பாருங்க. சும்மா ஏதோ வந்தோம் ஏதோ பிரசங்கம் பண்ணோம்லாம் இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த நாள் வரையும் என் மரண பரியந்தம் நாம் பெட்டியில உட்கார்ற வர, இந்த உலகத்தை விட்டு போற வர யாருக்கும் தெரியாது. என் அப்பா என்னை ஆதரிக்காம போலாம், என் அம்மா என்னை ஆதரிக்காம போலாம். யாக்கோபுக்கு சொன்னது போல உறவுகள் நண்பர்கள் எல்லாரும், யாக்கோபு லாபான் வீட்டிலேயே இருப்பா, லாபான் நினைச்சிருக்கலாம், ஓ வெள்ள மனசுக்காரன், அவன் ரொம்ப நல்லவன், மாமா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு அப்படின்னு யாக்கோபு நம்பி போயிருக்கலாம். அங்கேயும் ஏமாற்றம், அப்பாட்டையும் ஏமாற்றம், அம்மா கிட்டையும் ஏமாற்றம், சகோதரர்கள்ட்ட ஏமாற்றம், எல்லாம் ஏமாற்றம். ஆனா யாக்கோபு சொல்றாரு, உனக்கு தெரியுமா என் பிறந்த நாள் முதல் யோசேப்பு, எபிராயிம், உனக்கு தெரியுமா என் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தார், இந்நாள் வரைக்கும் என்ன உயிரோடு காத்தார், இந்நாள் வரைக்கும் என்ன போஷித்தார், இந்நாள் வரைக்கும் என்ன உயிர் பெற்றார். அல்லேலூயா. இந்நாள் வரை இந்த நிமிஷம் வரை நான் சொல்றேன், நீங்க வெளியே போறீங்களா, அந்த நிமிஷம் வரை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு பிரயாணிக்கிறார், உங்களோடு உட்கார்ந்து இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறதுனால தான் இந்த 6வது மாதம் அவர் முகத்தை பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்நாள் வரை, ரைட் நவ, இப்ப வரை என்ன நடத்தினவ, நான் மனுஷனை நம்பல, நான் மாமாவை நம்பல, அப்பாவை நம்பல, அம்மாவை நம்பல, சாப நம்பல, பணத்தை நம்பல, ஆஸ்தியை நம்பல, உறவை நம்பல, நண்பர்களை நம்பல, என் தேவனை மாத்திரம் நம்புறேன். இன்னைக்கு நம்பிக்கையோட சொல்லுங்க, நான் யாரையும் நம்ப போறதில்லை. என் தேவனே எனக்கு ஆதாரம், என் தேவனே என் அஸ்திபாரம், என் தேவனே என்னுடைய எல்லாம். அவர்தான், அவர்தான். உள்ளத்திலிருந்து வாழணும். சொல்லி பாடலாமா? தேங்க்யூ ஃபாதர். கரம் உயர்த்தி, பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, ஆமென், தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. சத்தம் உயர்த்தி, பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. பாடலை பாடும்போது உங்க அப்பாவை விட அவர் தான் பாசம், நம்ம அம்மாவை விட அவர் தான் பாசம். அவரை தாண்டி யாரையும் நம்மளை பாசமாக வைக்க முடியாது. அவங்க எல்லாம் காட்டாத ஒரு அன்பை என் தேவன் மட்டும்தான் என்னை காக்க முடியும். ஏன்னா அவர் தான் எனக்கு ஆதரவு. சொல்லுங்க பார்ப்போம். பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே, அவ்வளோதான். தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. சத்த உயர்த்தி, பிறந்த நாள் முதலாய் ஆமென் உன் தோளில் சுமந்தீரே. நீங்க பாடுங்க. தகப்பனிலும் தனி பாசம். 2 கரம் உயர்த்தி, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு கடைசியா விடவில்லை. 2 கரம் உயர்த்தி, பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே.